கள்ளத்தனமாக மது விற்பனை செய்த 5 பேர் மீது வழக்கு பதிந்து 48 லிட்டர் மதுபானங்களை கலால்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வள்ளலார் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபானம், சாராயம் மற்றும் கள்ளு கடைகளை மூட கலால்துறை உத்தரவு பிறப்பித்தது. மதுபான கடைகள் மூடப்பட்டிருப்பதை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி நேற்று கலால்துறை தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் தாசில்தார்கள் ஷஜு, விபீஷ், துணை தாசில்தார் ஜவஹர், வருவாய் ஆய்வாளர்கள் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைத்து வில்லியனூர், மண்ணாடிப்பட்டு, பாகூர், நெட்டப்பாக்கம், அரியங்குப்பம் கொம்யூன்கள், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது புதிய பேருந்து நிலையம், மேட்டுப்பாளையம், அரியங்குப்பம், மண்ணாடிப்பட்டு, சந்தை புதுக்குப்பம், சோரியாங்குப்பம், மணமேடு, பாகூர் பகுதிகள் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 5 நபர்கள் மீது வழக்கு பதிந்து தப்பி ஓடியவர்களிடமிருந்து 48.78 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. குளிக்க ஹீட்டரில் தண்ணீர் சுட வைக்கும் போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட மாணவன் உயிரிழந்ததற்கு அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்களே காரணம் என்று கூறி மறியலில் ஈடுபட்ட உறவினர்கள் அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்னப்பேட் பகுதியை சார்ந்தவர் கார்த்திகேயன், ரேகா தம்பதிகளின் மூத்த மகன் திரிஷாந்த். இவர் திருக்குணரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு மாணவன் வீடு திரும்பிய நிலையில் குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் சுட வைத்ததாக கூறப்படுகிறது. அப்போது தண்ணீர் சுட்டுவிட்டதா என்று கையை வைத்து பார்க்கும் பொழுது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். இதனையடுத்து அவரை மீட்ட உறவினர்கள் மண்ணாடிப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் மருத்துவமனையில் மருத்துவர் மற்றும் ஆம்புலன்ஸ் இல்லாததால் பணிபுரிந்த ஊழியர்கள் காரை வாடகை எடுத்து வந்து மாணவனை வேறு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் வாடகை கார் மூலமாக தனியார் மருத்துவமனையில் மாணவனை அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் திருக்குணூர் புதுச்சேரி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உறவினர்களின் மறியல் போராட்டத்தால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனை ஏற்க மறுத்த உறவினர்கள் அமைச்சரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அரசு மருத்துவமனைகள் பணிபுரிந்த மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி காரைக்காலில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பொதுப்பணித்துறையில் கடந்த 15 ஆண்டுகளாக பணியாற்றக்கூடிய 1300 வவுச்சர் ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், பணியின் போது உயிரிழந்த வவுச்சர் ஊழியர்களின் வாரிசுக்கு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட வவுச்சர் ஊழியர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் IIT மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதாக இந்தோனேசியா தூதர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி மற்றும் இந்தோனேசியா இடையே வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் பாலினேசியா என்னும் புதிய வணிக முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வணிக சூழலை இந்தோனேஷியாவின் தொழில் தேவைகளுடன் இணைப்பதற்கான உயர்மட்ட வணிக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவிற்கான இந்தோனேசிய குடியரசின் தூதர் எடி வாட்டோயோ இந்திய ஸ்டார்ட் அப் சூழல் குறித்து பேசுகையில், இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் புதிய நிறுவனங்களுக்கு வழிகாட்டுவதிலும் சென்னை IIT மெட்ராஸ் ஆற்றி வரும் பணிகள் உலகத்தரம் வாய்ந்தவை என்று பாராட்டு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி நிறுவனர் டாக்டர் CK அசோக்குமார் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில் புதுச்சேரியை சார்ந்த 25க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் முனைவர்கள் கலந்து கொண்டு தூதருடன் கலந்துரையாடினர். இந்த கூட்டத்தில் இந்தோனேஷியா உற்பத்தி நிறுவனங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த தேவையான பிரத்யேக
ERP மென்பொருள் தீர்வுகளை உருவாக்குவது குறித்தும் அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் முழுமையான கல்வியை வழங்கும் நோக்கில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சூழல் நட்பு சார்ந்த மூங்கில் கைவினை தொழில் ஆயுர்வேத மருத்துவமனைகள் புதுச்சேரி மற்றும் ஆரோவிலிருந்து வெட்டிவேர் பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் மற்றும் ஒளி சிகிச்சை போன்ற மாற்று மருத்துவ முறைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நிகழ்வின் நிறைவாக இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான எளிய வழிமுறைகள் குறித்தும் டாக்டர் CK அசோக்குமார் விளக்கமளித்தார். விரைவில் புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சர்வதேச வணிக நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் இது குறித்த விரிவான அறிக்கை புதுச்சேரி அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான மாநில அளவிலான உச்சி மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள கான்ஸ்டபிள் பணியிடங்களுக்கு நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வின் தேதியை மாற்றி அமைக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் DGP அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறையில் உள்ள கான்ஸ்டபிள் காலி பணியிடங்களுக்கு எழுத்துத் தேர்வு 8/2/2026 அன்று புதுச்சேரி முழுவதும் 5 மையங்களில் நடைபெறும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதன் தேர்விற்கான ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நாளில் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறவுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்விற்கும் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்விற்கும் விண்ணப்பித்துள்ள பலர் இரண்டிலும் ஒன்றை மட்டுமே எழுத வேண்டிய கட்டாய நிலை உருவாகியுள்ளது. இந்த நிலை எதிர்காலத்தை நோக்கி பல்வேறு துறைகளில் முன்னேற முயற்சி செய்து வரும் புதுச்சேரி இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அளவிலான தேர்வு தேதியை மாற்றுவது நடைமுறை ரீதியாக சிரமமானதாக இருந்தாலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டிலும் நடைபெறும் போலீஸ் கான்ஸ்டபிள் தேர்வின் தேதியை மாற்றுவது சாத்தியமானதாகும் என்று மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இரு தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்துள்ள தேர்வாளர்கள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் 8/2/2026 அன்று நடைபெறவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் எழுத்துத் தேர்வை மாற்று தேதிக்கு மாற்றி அமைக்க அரசிற்கு பரிந்துரை செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி பொதுச் செயலாளர் பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், இணை பொருளாளர் அயூப் கான் ஆகியோர் DGP அலுவலகத்தில் மனு வழங்கினர். தேர்வாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நியாயமான கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர். அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு அரசு மூலமாக நிதியுதவி பெறும் அரசாணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி வழங்கினார். அரியங்குப்பம் தொகுதியை சார்ந்த பயனாளிகளுக்கு நிதியுதவி பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக குடும்ப தலைவரை இழந்து வறுமையில் வாழும் 30 பயனாளிகளுக்கு ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு தலா 30,000 வீதம் பெறுவதற்கான ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடி இனத்தவர் நலத்துறை மூலமாக தொடர் நோய் சிகிச்சைக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 3,000 பெறுவதற்கான ஆணையினை 4 பயனாளிகளுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு ஆணை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் ரங்கசாமியின் சாதனைகளை விளக்கி கூறி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வரால் மட்டுமே புதுச்சேரிக்கு நன்மை செய்ய முடியும். ஆகையால் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டசபை தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்துவோம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவளித்து முதலமைச்சர் ரங்கசாமியின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் மின் விளக்குகளுடன் கூடிய பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் திறந்து வைத்தார். காரைக்கால் அடுத்த காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன மின் விளக்குகளுடன் கூடிய பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது. மீனவ கிராம மக்கள் மற்றும் பொதுமக்களின் நிதி உதவியுடன் கட்டப்பட்ட பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் திருமுருகன் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை உருவாக்கும் வகையில் பேட்மிண்டன் உள்விளையாட்டு திறக்கப்பட்டு இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் 16வது பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காரைக்கால் மாவட்டத்தின் 16வது பொதுக்குழு மாநில செயலாளர் முசின் தலைமையில் மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கடந்த ஒரு வருடத்தினுடைய டிஎன்டிஜே காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஆண்டறிக்கையை மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் தொகுத்து வழங்கினார். பின்னர் கடந்த ஒரு வருடத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை மாவட்ட பொருளாளர் ஒலி முகமது மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சமர்ப்பித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் ஜாகீர் அப்பாஸ் எதிர்கால செயல் திட்டமாக காரைக்கால் மாவட்டத்தில் தற்போதைய முக்கிய தேவையாக இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் ஆம்புலன்ஸ் வாங்க இருப்பது குறித்தும் காரைக்காலில் அனைத்து சமூக மக்களுக்கும் மத்தியிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக இறைவன் நாடினால் வருகின்ற மே மாதம் மாபெரும் இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கின்ற சமூக நல்லிணக்க நிகழ்ச்சியை நடத்துவது குறித்தும் அறிவிப்பு செய்தார். மாநில பொருளாளர் காஞ்சி இப்ராஹிம் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் பல ஆண்டுகளாக ஆளும் அரசாங்கத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கையான இஸ்லாமியர்களுக்கு வழங்கக்கூடிய 2% இடஒதுக்கீட்டை 6% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனையில் போதுமான அளவு மருத்துவ உபகரணங்கள் இல்லாமலும் போதிய மருத்துவர்கள் இல்லாமலும் அவசர உதவிக்கு கூட பெரும் சங்கடங்கள் ஏற்படுகிறது என்றும் இதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் கொண்டு அதற்கான தகுந்த ஏற்பாடு செய்யும்படியும் கேட்டுக்கொண்டார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சமூக நல்லிணக்கத்தை பேணக்கூடிய எந்த ஒரு மக்களும் மதவாத கட்சிக்கு ஓட்டளிக்க மாட்டார்கள். மதவாத கட்சிகளோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கும் சேர்த்து இந்த தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்கும் புதுச்சேரி வீரர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நிதி உதவி வழங்கினார். புதுச்சேரி யுனைடெட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் 2026 பிப்ரவரி மாதம் நியூடெல்லியில் நடைபெறவுள்ள 5வது இந்தியா ஓபன் இன்டர்நேஷனல் கிக் பாக்ஸிங் கப் போட்டியில் பங்கேற்க புதுச்சேரி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த சர்வதேச தரத்திலான போட்டிகள் பங்கேற்கும் வீரர்களுக்கு உணவு, தங்குமிடம், உடை, பயணச் செலவுகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளுக்காக ஒவ்வொரு வீரருக்கும் ரூபாய் 12,500 செலவாகும் என்று சங்கம் தெரிவித்துள்ளது. இதற்காக நன்கொடையாளர்கள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஸ்பான்சர்கள் உதவி வழங்குமாறு சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை அறிந்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வீரர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நிதி உதவி வழங்கப்பட்டது. அதன்படி தட்டாஞ்சாவடி தொகுதியை சார்ந்த வீரர்களான கபிலாஷ் மற்றும் கிஷோர் ஆகியோருக்கு தட்டாஞ்சாவடி தொகுதியின் எல்ஜேகே நிர்வாகி சேது செல்வம் அவர்களை நேரில் சந்தித்து 2 மாணவர்களுக்கு ரூபாய் 25,000 பண உதவி வழங்கினார். விளையாட்டு வீரர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அரசியல் கட்சி சார்பில் வழங்கப்பட்ட இந்த உதவி பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கிறது. புதுச்சேரி வீரர்கள் இந்த சர்வதேச போட்டிகள் சிறப்பாக விளையாடி மாநிலத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்ற நம்பிக்கையும் வெளிப்படுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கல்வீடு கட்டுவதற்காக 80 நபர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வீதம் 80 லட்சம் நிதி உதவிக்கான அரசாணைகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலமாக பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் குடிசை வீடுகளை புதிய கல்வீடாக கட்டுபவர்களுக்கு மானியத் தொகை ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருபுவனை சட்டமன்ற தொகுதியை சார்ந்த 80 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் 80 நபர்களுக்கு மொத்தம் 80 லட்சம் ரூபாய் நிதி உதவிக்கான அரசாணைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரிய இளைநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் மற்றும் நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். புதுச்சேரி உழவர்கரை பிஎல்டி பெத்தான் விளையாட்டுக் கழகத்தின் சார்பாக 17ஆம் ஆண்டு மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியானது நடைபெற்றது. இதன் இறுதிப் போட்டியானது நேற்று பிஎல்டி மைதானத்தில் நடைபெற்றது.
இந்த இறுதிப் போட்டியில் பிளேபாய் அணியும் சிஎஸ்பி அணியும் விளையாடியது. இந்த இறுதிப் போட்டியை பாஜக கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் ஆர். அங்கதாஸ் அவர்கள் துவக்கி வைத்தார். இதில் சிஎஸ்பி அணி முதலிடத்தை பிடித்து குமார் முத்து ரொக்கப்பரிசையும் ரூபாய் 15,000 சுழல் கேடயத்தையும் கைப்பற்றியது. இரண்டாம் இடத்தை பிடித்த பிளேபாய் அணி ராஜா திலீப் ரொக்கப்பரிசான 10,000 ரூபாய் சுழற்கோப்பையும் கைப்பற்றினர். சிறப்பு விருந்தினர் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர். அங்குதாஸ் அவர்கள் வழங்கினார். இந்த போட்டியை ஏற்பாடு செய்த பிஎல்டி பெத்தான் கிளப் தலைவர் அருமை செல்வம், பொருளாளர் சூசை மற்றும் பிஎல்டி அனைத்து உறுப்பினர்களும் விழாவினில் சிறப்பித்தனர். மற்றும் என்பிஏபி சங்கத்தினர் சிறுவர்களுக்கான பெத்தாங் விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழாவை இணைந்து நடத்தினர். ராஜ்பவன் தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரும் சட்டசபை தேர்தலில் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் எம்பி கண்ணன் மகன் விக்னேஷ் கண்ணன் போட்டியிட உள்ளார். இதற்காக புதுச்சேரி செட்டித்தெருவில் விக்னேஷ் கண்ணன் புதிய தேர்தல் அலுவலகம் அமைத்துள்ளார். தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் முன்னாள் எம்பி கண்ணன் மனைவி சாந்தி கண்ணன் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து தேர்தல் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் தலைவரும் முன்னாள் எம்பியுமான கண்ணன் திருவுருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து குத்துவிளக்கேற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. விழாவில் ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த 1500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் திருவள்ளூர் விருது முன்னாள் சட்டத்துறை செயலர் நாராயணசுவாமிக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் மொழிப்போர் வீரர் விருது மற்றும் பொற்கிழி வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலர் சீன மோகன்தாஸ் வரவேற்றார். துணைத் தலைவர்கள் ஆதிகேசவன், திருநாவுக்கரசு, பொருளாளர் அருள் செல்வம், துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டத்துறை செயலர் வைஏ நாராயணசுவாமிக்கு திருவள்ளுவர் விருது மற்றும் ரூபாய் 10,000 பொற்கிழி வழங்கினார். இதில் முன்னாள் நீதிபதி முருகபூபதி வாழ்த்து பேசினார். முனைவர் பூங்குழலி பெருமாள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் ராஜா, உசேன், ஆனந்தராசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க நாளை முன்னிட்டு காரைக்காலில் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் நடனமாடி விசில் அடித்தவாறு முக்கிய வீதிகளில் பேரணியாக சென்று கொண்டாடினர். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க நாளான இன்று அக்கட்சியினர் உற்சாகமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகிறார்கள். இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில நிர்வாகி அசானா தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் நடனமாடி விசில் அடித்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்றனர். முன்னதாக காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்கள் அம்பேத்கர் மற்றும் பெரியார் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து உற்சாகமாக தார தப்பட்டைகள் இசைத்தவாறு உற்சாகமாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியங்குப்பம் கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியங்குப்பம் கிளை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி புதிய கட்டிடத்தினை திறந்து வைத்து மொபைல் பேங்கிங் சேவையினை துவக்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், வங்கியின் மேலாண் இயக்குநர் குமரன், கூட்டுறவுத்துறையின் அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள், வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் சிறப்பான முறையில் சேவையாற்றிய சிறந்த துவக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் கேடயம் கூட்டுறவு பொறுப்பு குழுவிற்கு கடன் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அரியங்குப்பம் கிளையின் சிறந்த வாடிக்கையாளர்களும் கௌரவிக்கப்பட்டனர். போர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேரணியும் தெருமுனை பிரசாரமும் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கோர்க்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதுச்சேரி ரோட்டரி சங்கம், காஸ்மாஸ் மற்றும் அருணா லேப் ட்ரஸ்ட் இணைந்து நடத்திய பினாசில் 2026 மாபெரும் தனித்திறமை கண்டறியும் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் புதுச்சேரி குழந்தைகள் மற்றும் மகளிர் துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பள்ளியின் சிறந்த மாணவர்களுக்கான பரிசுகள் பெற்ற மாணவர்களையும் பாராட்டும் நிகழ்வும் நடைபெற்றது.
மேலும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேரணியும் தெருமுனை பிரசாரமும் நடைபெற்றது. போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பள்ளியின் மாணவர்கள் மற்றும் துணை முதல்வர் மக்களுக்கு எடுத்துக் கூறினார்கள். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தொடர்பான பேச்சுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. 2 நிகழ்வுகளுக்கும் பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி சிறப்புரை ஆற்றினார். பொறுப்பாசிரியர் எழில்மாறன், தலைமை ஆசிரியர் திருக்காமேஸ்வரன் ஆகியோர் நோக்க உரையாற்றினர். நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறிவியல் ஆசிரியை அனுசியா நன்றி உரையாற்றினார். பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.